தீர்க்க முடியாத பிரச்சனைகள், தீர்க்க முடியாத சங்கடங்களான உங்களுடைய பிரச்சனைக்கு ஒவ்வொரு மாதமும் வருகின்ற சங்கடகர சதுர்த்தியில் விநாயகருக்கு எருக்கம்பூ மாலையால் அபிஷேகம் செய்து விநாயகருக்கு அருகம்பூ மாலை போட்டு விநாயகரை முழு மனதோடு பிரார்த்தனை செய்யுங்க. அந்த நாளில் விநாயகரை 9 முறை சுற்றிட்டு விநாயகருக்கு 7 தீபம் வெள்ள அருக்காலான திரியால் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா எப்பேற்பட்ட சங்கடங்களாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும், தீர்க்க முடியாத கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு நிவர்த்தி கொடுக்கும். அப்போ விநாயகருக்கு வெள்ள அருக்காலான திரியால் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா விநாயகருடைய அருள் கிடைக்கும். பூர்வ ஜென்ம கர்ம வினை நீங்கும். தொழில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதே போல் சொத்து பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சங்கடக சதுர்த்தியில் விநாயகருக்கு நீங்கள் வெள்ளருக்கு ஆளான திரியால் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யுங்க. உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் நீரும். எப்பேரிப்பட்ட சங்கடங்கள் இருந்தாலும் சரி, தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது நிவர்த்தி கொடுக்கும். மாற்றம் இல்லை. அதனால் விநாயகரை வழிபாடு பண்ணுங்க. உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மா நீங்கும். குடும்பத்தினுடைய பிரச்சனைகள் அனைத்து நிவர்த்தி கொடுக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.